இந்த செவர் எங்களை பார்க்க கூடாதுன்னு இந்த செவர் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பொது பாதையை மறைச்சு செவர் கட்டியிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? அதை தான் நாங்க கேட்கோம். எந்த நியாயமான நடுநிலையான எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த கோயிலையும் இந்த சுவர்களையும் வந்து பார்த்தா இது தீண்டாமை சுவர் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசு அதை ஏற்றுக்கிட்டதுக்கு மறுக்குது. தீண்டாமை சுவர் உண்மையிலே இருக்குமானால், அரசு இடத்துல இருக்குமானால் நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு மணி நேரத்தில் செட்டில் பண்ண தயாராக இருக்கிறோம். இது போன்ற இழி செயல்களை இந்த சமூகம் அதை அனுமதிக்க கூடாது. இது மனித விரோத செயல். இந்த சுவர்கள் ஏதோ வெறும் செங்கல் கட்டுமானங்கள் அல்ல. தமிழகத்தில் புரையோடி போயிருக்கும் ஆதிக்க சாதி வரியின் அடையாளங்கள். சமூக நீதிக்கான பூமி என மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில்தான் தீண்டாமை சுவர் என்ற அவலம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஏற்பட்ட சாதி கலவரத்தால் பட்டியலின மக்கள் அனைத்தும் இழந்து கிடக்க இந்த சாதி சுவர் மட்டும் இன்றும் இருமாப்போடு நிமிர்ந்து நிற்கிறது. இந்த நெட்டுக்கு இங்க இருந்து அங்க வரை பாருங்க, அவங்க வீடு எதுவுமே தெரியாது. எங்க தெருவையே மறைச்சு அப்படி கட்டியிருக்காங்க. தினம் நைட் எங்களுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மேடம் யார் என்ன எதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் அவங்கள மாதிரி ஓட்டு போடுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாம் தான் கொடுக்கோம். எங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்கள கூட நாங்கள் என்ன பணத்தில் வேணால் குறைஞ்சி போயிருக்கலாம். இந்த செவர் எங்களை பார்க்கக்கூடாதுன்னு இந்த செவர் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சப்பரம் தூக்குற நேரத்தில் கூட எங்களுக்கு நிற்க இடம் இல்லை. இங்கே வருஷத்தில் ஒரு நாள் அந்த சாப்பாடு கூட நாங்கள் சாக்கடையில் உட்காந்து சாப்பிட்றோம். ஏன் நாங்கள் அவங்ககிட்ட போய் கை கட்டி காசு கேட்கல, வேலை செஞ்சு தான் காசு வாங்குறோம். அதுக்காண்டி அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஒன்று இதுவும் கிடையாது. எங்களுக்கு இந்த செவரை எடுத்து கொடுக்கணும். மொத்தமுள்ள 30 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் 29 ஏக்கர் நிலத்திற்கு ஆதிக்க சாதியினர் முறைகேடாக பட்டா பெற்று பயன்படுத்தி வருவதாக சங்கரலிங்கபுரம் பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எஞ்சியுள்ள 1 ஏக்கர் நிலம் தங்களுக்கான உரிமை என கூறி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இப்போ இந்த சுவர் இந்த பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. இவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த கோயில், இந்த சுவர் பிரச்சனைகள் தான். இந்த கோயிலை கட்டினது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இவங்களுடைய வருகையோ இல்லை எதுவுமே தடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த சுவரை நீளச்சுவரை கட்டியிருக்கிறாங்க. நெட்டுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 அடி நீளத்துக்கு இருக்கும். உயரம் ஒரு 15 அடி உயரம் இருக்கும் அந்த சுவர் முழுக்க. முற்றிலுமாவே இருக்கும். ஃபுல்லாகவே அங்கேருந்து நெட்டுக்கு இருக்கும். இதை வந்து அவங்க ஏன் கட்டினாங்க அப்படின்னா, அந்த பக்கம் வந்து அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது. இப்போ கோயில் நிலமும் இங்கே இருக்குது. கோயில் இதில் கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் புறம்போக்கு நிலம் இருக்கும்போது இது காலியாக கிடந்தா இந்த இடம் கோயிலுக்கான இடமா மாற்றப்பட்டுரும். அப்போ இது வந்து ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு பயன்பாட்டு நிலமாக மாறிடக்கூடாது. இதை